பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி. இயற்கை உபாதைகளுக்கு சென்ற அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தையை காம கொடூரர்கள் காமக்களியாட்ட ஆடி கண்டதுண்டமாக வெட்டி கொண்டிருக்கானுங்க. இன்னோட 5 நாள் ஆகுது, இது வரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த குடும்பம் தான் பெற்று வளர்த்த அந்த பிள்ளையை பறி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 4 நாளாக ரோட்டில் உட்காந்து போராடுறாங்க. எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும். இதுவே அந்த பொண்ணு தலித் சமூகத்தில் பிறந்திருந்தா இதுக்குள்ள நீதி கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் தலித் சமூகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு 10 தனிப்படை அமைப்பாங்க. ஆனால் மற்ற எந்த சமூகமாக இருந்தாலும் உடனடி நடவடிக்கை கிடையாது. நேற்று அக்கா கனிமொழி அங்கே போய் விசாரிக்க போயிருக்காங்க. அது வரைக்குமே அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல. கரூரில் 41 பேர் செத்தாங்க. நைட்டோட நைட்டாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. ஒரு பொண்ணு காம கொடூரர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது வரைக்கும் வந்திருக்கான்னு தெரியல. காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தார் முதலில் புகார் அளிக்க சென்ற அந்த காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிய வேண்டும். அப்போதான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். ஒருவேளை இவங்க போன உடனே அவங்க இந்த கேஸை எடுத்து குற்றவாளியை தேட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா குற்றவாளிகள் அரை போதையில் இருந்தவர்களாக கூட இருந்திருக்கலாம், அங்கங்கே சுற்றி திறந்திருக்கலாம், அவர்கள் உடனடியாக பிடித்திருக்கலாம். அந்த பொண்ணுக்கு உடனடி நீதி கிடைச்சிருக்கும். கிடைக்கலையே. ஆகாஷ் என்ற ஒரு மாணவன் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டான். அந்த பையன் 2 பேர் அடிச்சிருக்கான், ரவுடிஷம் பண்ணியிருக்கான், அவனை அடித்து கொண்டிருக்காங்க. ஆனால் அடித்து கொள்வது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை பண்ணக்கூடாது, அதை காவல்துறை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பையன் ஆகாஷ்ன்ற பையன் 2 பேர் அடித்தான், அதனால தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத கூட மறைச்சிட்டு இன்றைக்கி அந்த ஆகாஷுக்காக போராடக்கூடியவங்க, ஆகாஷ் இறந்துட்டான்றதுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, இந்த பொண்ணு தூத்துக்குடி மாணவிக்காக அந்த சமூகத்தை சார்ந்த யாருமே ஒருத்தவங்க கூட குரல் கொடுக்கல. ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணு யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். ஒரு பொது அரசியல் பண்ணுறோம், எல்லாருக்குமான அரசியல் பண்ணுறோம், நாங்கள் ஜாதி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுபோல் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அந்த பொண்ணுக்காக குரல் கொடுத்துருக்கணும், அதுக்கு நீதி வாங்கி கொடுக்க போராடி இருக்கணும். ஆனால் உங்கள் சமூகத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் ஓடோடி அந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல செல்வதும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக போராடுவதும், நீதி கிடைக்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து அங்கங்கே அறப்போராட்டம் நடத்துவதும் செய்துவிட்டு இதுபோல் யாரோ மாற்று சமூகத்தில் ஒரு பாதிக்கப்படும் போது கண்டும் காணாமலும் செல்லக்கூடிய உங்களை நம்பி நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? என்னையா நியாயம் இது? அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் நீதியை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுங்க.